நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகிறத சொகமா ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அலாம் அடிக்குது, உங்க தலையே சுத்துது. ஐயோ, படிக்க நிறைய இருக்கு, என்ன படிக்கணும்னே தெரியலையே. பட் இன் நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், இஃப் யூ ஃபீல் ஸ்டக் பிஃபோர் எக்ஸாம்ஸ், உங்க ஹெல்ப்புக்கு நான் இருக்கேன். என்ன சப்ஜெக்ட் படிக்கிறது, எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறது, இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், ஐயோ ஒரு நாளைக்குள்ள எப்படி இவ்வளோ படிக்கிறது, டைம் டேபிளே செட் ஆக மாட்டேங்குது, நான் டெய்லி எப்படி கன்சிஸ்டண்டா இருக்கிறது, இப்படி எல்லோரும் சில வேலையில கன்ஃபியூஷன் ஃபீல் பண்றோம். நம்ம இந்த எபிசோட்ல ஒரு சிம்பிள் ருட்டீன் பார்க்க போறோம். அது உங்க எல்லா குழப்பத்தையும் உடைக்கும். ரைட் நவ் பாஸ் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பேப்பரும் பென்னும் எடுத்துக்கோங்க. மறுபடியும் பிளே பட்டன் பிரஸ் பண்ணி நான் சொல்றத ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யுங்க. ஸ்டெப் 1, சப்ஜெக்ட் லிஸ்ட். நீங்க படிக்கிற எல்லா சப்ஜெக்டையும் பேப்பர்ல எழுதுங்க. நீங்க ரொம்ப வீக்கா இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி. இந்த சப்ஜெக்ட் தான் அதிக நேரம் படிக்கணும். ஸ்டெப் 2, சூஸ் யோர் ஸ்டடி டைம். மார்னிங் 5 AM to 8 AM படிக்கலாம், இல்ல ஈவினிங் 6 PM to 9 PM படிக்கலாம். உங்க பிரெயின் எப்ப ஆக்டிவா இருக்குதோ அந்த டைம் சூஸ் பண்ணுங்க. அந்த டைமை இப்ப பேப்பர்ல எழுதுங்க. ஸ்டெப் 3, பஃபர். வாரத்துல ஒரு நாள் மட்டும் 60 மினிட்ஸ் பஃபர் டைம், அதாவது ஃப்ரீ டைம் வையுங்க. நீங்க ஏதோ ஒரு காரணத்தினால அதிக படிக்க வேண்டியதா இருந்தாலோ இல்ல ஃப்ரீ டைம் வேணும்னா இந்த பஃபர் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 4, யூஸ் பிளாக்ஸ். இப்போ பேப்பர்ல மண்டே அன்னைக்கு 3 சப்ஜெக்ட் படிக்க சூஸ் பண்ணுங்க. ஸ்பெசிபிக்கா எழுதுங்க. ரிவைஸ் கெமிஸ்ட்ரி சாப்டர் 2, ஸ்டடி மேக்ஸ் ஃபார்முலே ஆஃப் சாப்டர் 3, ஸ்டடி பிசிக்ஸ் சாப்டர் 1. இப்படி ஸ்பெசிபிக்கா எழுதுங்க. அதே மாதிரி டியூஸ்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் சூஸ் பண்ணுங்க. இதுல நீங்க வீக்கா இருக்கிற சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி, 4 நாளைக்கு வர மாதிரி எழுதுங்க. சப்போஸ் மண்டே அன்னைக்கு மேக்ஸ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா மேக்ஸ் 50 மினிட்ஸ் படிங்க, 10 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. இதே மாதிரி இங்கிலீஷும் கெமிஸ்ட்ரியும் படிங்க. நீங்க எடுக்கிற பிரேக் டைம்ல வாட்டர் குடிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. நோ ஃபோன், நோ டிவி. ஸ்டெப் 5, வீக்லி பிளானர். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் சண்டே நைட்ல 15 மினிட்ஸ் பிளான் பண்ணுங்க. அந்த பிளானை பேப்பர்ல எழுதுங்க. அந்த பிளானை ஸ்டடி டேபிள் இல்லனா டோர்ல ஸ்டிக் பண்ணுங்க. நீங்க எழுதின அந்த ஃப்ரெஷ் பேப்பரை பார்க்கும்போது உங்க மைண்ட் எஸ் ஐவ் காட் திஸ் அப்படி சொல்லுதா? அதுதான் கான்ஃபிடென்ஸின் முதல் மூச்சு. படிக்கும்போது ஃபோக்கஸ் பண்ண கஷ்டமா இருக்கா? எப்படி டிஸ்ட்ராக்ஷனை ஸ்டாப் பண்றதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை சூப்பர் ஸ்டார்ஸ்.